இங்க பாரு வெண்ணிலா, நான் தான் சொல்றேன்ல, நான் இருக்கேம்மா. நீ வந்து சும்மா நாங்க வந்து நின்னுட்டு வந்துருவா, மத்தத நான் பேசிக்கிறேன், நீ வா. என்னண்ணா நீ என்ன பேசுற? என்னால வர முடியாதுண்ணா. உனக்கு புரியுதா இல்லையா? இங்க பாரு, இந்த விஷயம் மட்டும் அஜய்க்கு தெரிஞ்சது கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும்ண்ணா. ஆனா என்னால வர முடியாதுண்ணா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு அஜய் மட்டும் தானே வேணும். வெண்ணிலா, எனக்கு புரியுது, எனக்கு புரியாமலாம் இல்ல. இப்ப அம்மா அப்பா கிட்ட நம்ம பேச முடியாதுல்ல. அஜய் விஷயத்தை பத்தி இப்ப நம்ம அம்மா அப்பா கிட்ட பேச முடியாது. இங்க பாரு, நீ வா, நீ வந்து அங்க வெறுமனே நின்னுட்டு வந்துரு, மத்தத நான் பேசிக்கிறேன். இந்த மாப்பிள்ள உனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லுவாரு, நீ சொன்னா கேளு, வா. அது எப்படி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க? அண்ணா, அம்மா பார்த்தல, அம்மா ஏதோ ஒரு முடிவுல இருக்காங்க. அப்பா அவர் அதுக்கு மேல என்னன்னு நான் சொல்றது? அம்மா எது சொன்னாலும் அப்பா தலையாட்டிப்பாங்க. அண்ணா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாண்ணா, எனக்கு பயமா இருக்குண்ணா. நீ எப்படியாவது அஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லு ப்ளீஸ். அஜய் கிட்ட சொல்லு, இந்த விஷயம் அஜய்க்கு தெரிஞ்சாதான் எதனா சொல்யூஷன் கிடைக்கும் ப்ளீஸ்ண்ணா. இங்க பாரு வெண்ணிலா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. இங்க பாரு, அஜய் கிட்ட தானே சொல்லணும். கண்டிப்பா நான் அஜய் கிட்ட சொல்றேன். இப்போதைக்கு வா வெண்ணிலா. இங்க பாரு, நீ இப்படியே நின்றுட்டு இருந்தேன்னா பிரச்சனை தான் பெருசாகும். நீ ஜஸ்ட் வந்து பாத்துட்டு வந்துரு, அதுக்கப்புறம் ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேம்மா, சொல்றேன்ல, வாமா. நீ கண்டிப்பா பாத்துப்பல. எனக்கு இந்த கல்யாணம் நடக்காம நீ பாத்துப்பல. எனக்கு அஜய் தானே வேணும் ப்ளீஸ்ண்ணா. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை தானே நம்புறேன். அண்ணா, நீ கைவிட்ட மாட்டல. வெண்ணிலா, என்னம்மா பேசுற? அஜய் என் ஃப்ரெண்டு, நீ என் தங்கச்சி. நீங்க 2 பேரும் சேர்ந்ததும் நியாயம். இங்க பாரு, உங்க 2 பேரையும் நான் விட்டுற மாட்டேன். நீங்க 2 பேர் தான் சேருவீங்க. சொன்னா கேள், வா, என்ன நம்பி வா. வெண்ணிலா, இன்னும் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அசோக், அவளை வர சொல்லு. அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெண்ணிலா, வா. அண்ணா. வெண்ணிலா, நான் சொல்றேன்லம்மா, போ. நான் சொன்னா கேளு, நீ போ, நான் இருக்கேன்ல, போ. சரிண்ணா, உன்னை நம்பி தானே போறேன். அண்ணா ப்ளீஸ் கை விட்டுறாதண்ணா. வெண்ணிலா, நான் இருக்கேம்மா, நீ போ. வெண்ணிலா, வந்தியா? வரமா. ஏமா இப்படி பண்ற? எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன், ஆனா கேட்க மாட்டேல நீனு. ச்சே, ஏன்னா இப்படி என் வாழ்க்கையை சீரழிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. போங்க, வரேன். இங்க பாருடி, ரொம்ப பேசிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்கதான் இருக்காங்க. நீ கத்துறது அவங்க காதுல விழுந்தது, நான் மனுஷியா இருக்க மாட்டேன், பாத்துக்க. வா. வெண்ணிலா, எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கமா. அது சரி, பொண்ணு நாங்க நினைச்சதை விடவே அழகா இருக்கா. போட்டோல பார்த்ததை விட நேர்ல இன்னும் அழகா இருக்காளே. ஆமாமா, அண்ணி சூப்பரா இருக்காங்க. அண்ணி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணி. கொஞ்சம் சிரிச்சா இன்னும் அழகா இருப்பீங்க அண்ணி. அவ சிரிப்பாம்மா. இப்ப அவ காலேஜ்ல இருந்து வந்தா இல்லையா, அத கொஞ்சம் டயர்டா இருக்கா. ஏய் வெண்ணிலா, சிரி சிரின்னு. இங்க பார் வெண்ணிலா, நீ மட்டும் இங்க ஒழுங்கா நடந்துக்கல, நானும் உங்க அப்பாவும் எந்த முடிவுக்கு வேணாலும் போயிடுவோம், சொல்லிட்டேன். சே, ஏமா என்ன இப்படி சாவடிக்கிறீங்க? சிரிச்சு தொலைகிறேன். வணக்கம். இருக்கட்டும்மா, இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம். சரி சரி, மாப்பிள்ளை அங்கதான் இருக்கான், அவனையும் பாத்துரு. இல்ல வேண்டாம், இருக்கட்டும். இங்க பாரு வெண்ணிலா, மாப்பிள்ளைய பாரு. வெண்ணிலா, மாப்பிள்ளைய பாருமா. இதுல என்ன வைக்க வேண்டியிருக்கு? மாப்பிள்ளைய பாரு. அம்மா, நீங்க ரொம்ப ஓவரா போறீங்கம்மா, எனக்கு கோவமா வருதுமா. ஏன் அப்படி பண்றீங்க? வெண்ணிலா, பாருன்னு சொன்னேன். இங்க பாரு, இல்ல பாக்குறேன், பார்த்து தொலைகிறேன். ஹாய். ஹாய். என்ன சிம்பிளா ஹாய்னு சொல்லிட்டு முடிச்சிட்டீங்க? உங்களுக்கு எதுவும் பேசுறதுக்கு இல்லையா? இல்ல. ஓகே ஓகே, காலேஜ்ல இருந்து வந்து டயர்ல இருக்கீங்க போல இருக்கு, அதான் மூட் அப்செட்ல இருக்கீங்களோ? ஆமாப்பா தம்பி, நீங்க வரீங்கன்றத நான் சொல்லவே இல்லையா, அதான் அவளுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இட்ஸ் ஓகே ஆண்டி, நோ ப்ராப்ளம். என்னடா கவின், பொண்ணையே வச்சுக்கணும் வாங்க பாக்குறேன். பொண்ணு பிடிச்சிருக்கா? அது சரிம்மா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்சிருக்குதான் அர்த்தம். டேய், இங்க பாரு, இங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லாத. பொண்ணை நல்லா பாத்துக்க. உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு இங்கேயே சொல்லிடு. அப்புறம் வீட்டுக்கு வந்து இப்படி இல்ல அப்படி இல்லன்னா எங்ககிட்ட சொல்லக்கூடாது, பாத்துக்க. ஆமாண்ணா, எதுவா இருந்தாலும் இங்கேயே ஓப்பனா சொல்லிடுனா. எங்களுக்கு தெரிஞ்சு அண்ணி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னா, அண்ணி மாதிரி ஒருத்தவங்கள எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது. நான் அண்ணினே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா நீங்க தான் சொல்லணும். அதான் நீ முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன? எனக்கும் பிடிச்சிருக்கு. அண்ணா, வெண்ணிலா அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு அம்மாக்கு தங்கச்சிக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, அப்பாவுக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ஏன்னா அங்கிள் சொல்லி தான் அப்பா வந்தாங்க, அதனால அப்பாவுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியல, அவங்களும் சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு ஓகே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எங்க விருப்பம் என்னவோ அதுதான் எங்க பொண்ணு விருப்பமும். என் பொண்ணுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வெண்ணிலா, என்ன பேசிட்டு இருக்க நீனு? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கப்பா, அது ஒண்ணும் இல்ல. அவ இன்னைக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கா இல்லையா, அதான் அப்படி சொல்லிட்டா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை ஆண்டி. என்ன அவங்க கிட்ட தனியாக பேச சொல்றாங்க? வாங்க பேசலாம். ஐயோ இல்ல இல்லப்பா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க தனியாலாம் எதுக்கு பேசிக்கிட்டு? வேண்டாம் வேண்டாம். இங்க பாருங்க, நீங்க போய் நாள் குறிக்க பாருங்க, நம்ம கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஐயோ சம்மந்தி, இன்னைக்கு காலத்தை தனியா பேசுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா? போகட்டும், போய் பேசிட்டு வரட்டும், விடுங்க. இல்ல 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 சம்மந்தி, வேண்டாம், இருக்கட்டும். அவ அப்படிதான் எதனா சொல்லிக்கிட்டு இருப்பா, விளையாட்டு பொண்ணு அவ அப்படிதான் எதனா சொல்லிட்டு இருப்பா. தம்பி, இங்க பாருங்க, உங்களை என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், எனக்கு தெரியும். என் பொண்ணு மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க.
என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிப்பா. சரி, அப்புறம் அவங்க இஷ்டம். கவின், எப்படி கவின், கிளம்பலாமா நம்ம? சரிம்மா, கிளம்பலாம். ஆண்டி, அப்பா கிட்ட பேசுங்க, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே தான், நீங்க சொல்லுங்க. அப்புறம் இன்னும் இவங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லை. ஸோ அவங்க கிட்ட கேளுங்க, கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. எதுவும் அவசரப்பட்டு எதுவும் இருக்க வேண்டாம், அவங்க கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. ஓகேங்களா? ஐயோ தம்பி, அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. என் பொண்ணு என் பையனும் நாங்க அப்படி வளர்க்கல. நாங்க எங்களுக்கு எது இஷ்டமோ அதுதான் அவங்களுக்கும். அதனால நீங்க அதை பத்திலாம் நினைக்க வேண்டாம். நீங்க பாருங்க, நீங்க கல்யாணத்துக்கு நாள் குறிக்க பாருங்க. நம்ம எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. நீங்க கல்யாணத்துக்கு நாள் குறிங்க. ஆண்டி, ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்க அவங்க கிட்ட கேளுங்க, கேட்டுட்டு முடிவு சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா, நம்ம கிளம்பலாம். கிளம்பலாம். சரிண்ணா, கிளம்புவோம். அண்ணி, போயிட்டு வரேன் அண்ணி. சரி அண்ணி, சீக்கிரமா எங்க அண்ணனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுங்க. எங்க அண்ணன் நீங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னா மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவான், இல்லைன்னா அவன் வேணான்னு சொல்லிடுவான். ஏன்னா அவன் ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு நினைப்பான். ப்ளீஸ் அண்ணி, எங்க அண்ணாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி. அவ விளையாட்டு பண்ணுமா, அவ அப்படிதான் சொல்லுவா. உனக்கு என்ன மனசுல தோணுதோ அதை நீ சொல்லு, சரியா? யாரோட கட்டாயமும் இங்க கிடையாது. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ சொன்னா போதும், சரியாம்மா? சரிங்க ஆண்டி. சரிம்மா, நாங்க கிளம்புறோம், நீ பாத்துக்க. சரியா கவின், கிளம்பலாம். சரிங்க சம்மதி, நாங்க கிளம்புறோம். வாங்க, நானும் வெளியில வரைக்கும் வரேன், வாங்க. சரி வாங்க. நித்யா, கிளம்பலாமா? கிளம்பலாமா, வாங்க. அண்ணா, அசோக், அசோக் கொஞ்சம் இங்க வாயே. இதோ வரேம்மா. வெண்ணிலா, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அண்ணா, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இல்ல, தனியா பேசணும்னு சொன்னீங்க, பட் பேச முடியல. உங்களுக்கு ஏதோ சொல்றதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க நம்பர் என்ன கொடுக்குறீங்களா? நான் வேணா கால் பண்ணட்டுமா? அது அது வந்து சரி, ஓகே. என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, எனக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஷூர். சரி, நம்பர் சொல்லுங்க. 9840. ஓகே, நோட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு கண்டிப்பா கால் பண்றேன். எதுவாக இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? நீங்க எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஓப்பனா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ். ஓகேங்க, கிளம்புறேன். பை. பை. என்ன ஆச்சு நமக்கு? நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? சரி, நம்ம ஷாமுக்கு கால் பண்ணலாமா? எப்பவும் இந்த டைம்குள்ள அவர் எதனா கால் பண்ணுவார்ல, ஏன் அவர் நமக்கு பண்ணல? நம்ம வெயிட் பண்றதை விட நம்மளே பண்ணா என்ன? வேண்டாம் வேண்டாம், அவர் எதனா தப்பா எடுத்துக்கிட்டாருன்னா. ஆனாலும் இப்போ எனக்கு பேசணும்னு தோணுதே. அவருக்கு நம்ம பண்ணலாம்ல, நான் பண்ணலாம்ல. நான் பண்றதுனால என்ன தப்பா எடுப்போது? நான் அவரோட ஃப்ரெண்டு தானே, பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஏமனா, நீயே ஃபோன் பண்ணடி. காட்டில் வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டேன், என் வழி என்ன? உன்னை இங்கே தேடி தேடி தொலைந்து போனேன், என் கதி என்ன? மழை மேகம் நானானா, உன் வாசல் வருவேனே. எப்படியும் நான் இந்த டைமுக்குலாம் அவளுக்கு கால் பண்ணிடுவேன், ஆனால் இன்னைக்கு பண்ண மாட்டேன். அவள் மனசில் நான் இருக்கிறேன்னா அவளே என்னை கூப்பிடுடி ப்ளீஸ், கூப்பிடுடி, பண்ணிடுடி ப்ளீஸ், எப்படியாவது ஃபோன் பண்ணிடுடி. எனக்கு தெரியும் நானும் உன் மனசில் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு ஃபோன் பண்ணுடி, என்னை ஏங்க வைக்காதடி, ரொம்ப ஏங்கி போயிருக்கேன், ப்ளீஸ் டி. தேஷாம், நீ அவ மனசுல இருக்கிறடா, நல்லா தெரிஞ்சிருச்சு. நீ அவ மனசுல இருக்க, அவ உன்னை விட்டுட்டு இனிமே இருக்க மாட்டா. உன் வேலையை நீ காட்டலாம்டா, பேசு பேசு. இருடி, இன்னைக்கு உன்னை படுத்துல தேஷாம், நான் உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு நீ சொல்லணும். சொல்லிடுவேன், இன்னும் கொஞ்ச நாள்ல சொல்லிடுவேடி என் தங்க கட்டி. ஹலோ ஹலோ, சொல்லுங்க, யாரு? யாரா? இந்த எருமை நான் தான்டா, நான் யமுனா பேசுறேன். என்ன நீ என் குரலையும் மறந்துட்டியா? என் குரலை மறந்தாலும் பரவாயில்ல, என் நம்பர் உன் போன்ல சேவ் பண்ணல. என்ன யாருன்னு கேட்குறேன்? எருமை லூசு பைத்தியம் பிசாசு. டேய், என்ன வேற ஒருத்தி வந்துட்டானே ஒன்னே, என்ன நீ மறந்துட்டியா? ஏய் போதும், நீ நிறுத்து. தெரியாம கேட்டுட்டேன் யாருன்னு, அதுக்கு இந்த கிளி கழிக்கிறேன். சரி விடு, தெரியாம தானே கேட்டுட்டேன். அது எப்படி நீ தெரியாம கேட்கலாம்? ஏன் உனக்கு நான் தான் பேசுறேன்னு தெரியலையா? நீ வேணும் தானே அப்படி பண்ண.
ஏய், வேணும்லாம் பண்ணல, நான் ப்ளூடூத்ல அட்டன் பண்ணிட்டேன்டி. அதான் யாருன்னு கேட்டேன். போன்ல அட்டன் பண்ணியிருந்தா நீ தானே தெரிஞ்சிருக்கும். சரி சொல்லு, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கா? என்ன இந்த டைம்ல கால் பண்ணேன்னு கேக்குறேன்? நீ எப்பவுமே எனக்கு இந்த டைம்ல கால் பண்ணுவல, உன்கிட்ட இருந்து ஃபோன் வரல, அதான் நான் பண்ணேன். அது சரி. அப்படியா? இந்த டைமுக்கு கால் பண்ணுவேன். ஐயோ சாரிடி, மறந்துட்டேன். ஏன்னா அவகிட்ட பேசிட்டு இருந்தேனா, அதான் அதுல உன்னை மறந்துட்ட பாத்துக்கே. அவகிட்டனா? எவகிட்ட? ஏய், மரியாதை கொடுத்து பேசு. என்ன, எனக்கு ஒய்ஃபா வரப்போறவ. இங்க பாரு, அவ இவெல்லாம் பேசக்கூடாது. அவளெல்லாம் நான் எந்த இடத்துல வச்சிருக்கேன்? அவளுக்கு மரியாதை கொடுத்து பேசுடி. நீ என்ன அவ இவன்னு சொல்ற? ஓ சரி சரி, சாரி. நான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல. ஐம் சாரி. இனிமே மரியாதை கொடுத்து பேசுறேன். அவங்க கிட்ட பேசிட்டீங்களா? இல்ல நான் வேணா வச்சுட்டோமா? அவங்க கிட்ட பேசிட்டு வரீங்களா? பேசிட்டேன்டி. அவளுக்கு தூக்கம் வந்துருச்சான், அவ தூங்க போயிட்டா. நீ பேசுமா, பேசு. என்னடி, என்ன வேணும்? நான் ஃபோன் பண்ணி இவ்வளோ நேரத்துக்கு நீ என்ன சாப்பிட்டியானே கேட்கவே இல்லை. மறந்துட்டியா? ஐயோ என் செல்லமே, நீ இப்படியெல்லாம் பேசும்போது ஓடி வந்து குட்டி பிடிச்சி என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. சரி விடு, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிடுவேன். உன்கிட்ட தான் சொன்னேன், என்ன நீ சாப்பிட்டியான்னு கேட்கவே இல்லை. ஓ ஆமாண்ணா, சாப்பிட்டியா? என்னண்ணா அவளை கேட்டேனா, அதான் உன்னை கேட்க மறந்துட்டேன். அப்புறம் சாப்பிட்டியா? உனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சா? ஏன்னா இப்பெல்லாம் எதனா பேசினாலே நீ அவங்கள பற்றி தான் அதிகமாக பேசுகிற. என்னை பற்றி என்னன்னு கூட கேட்கவே மாட்டேன். உனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சா? ஆமாண்டி, எனக்கு ஒன்றும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் உன்னை பற்றியே பேசுகிறேன், உன்னை பற்றியே நினைக்கிறேன். ஏன் கனவுலையும் நீ தாண்டி வர. இப்போ கூட என் பெட்ல நீ என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடி. எப்படி வருவ அப்படிங்கிற இயக்கத்தோட இருக்கிறேன்டி. ஆமா, அப்புறம் பிடிக்காம இருக்குமா? நான் தான் ஏற்கனவே அவளை பற்றி சொன்னேனே. அவ கண்ணு இருக்கே கண்ணு, ஆமாம்மா. அவ உதடு இருக்கே உதடு, பாப்பா. மொத்தத்தில் அவ திராட்சை சோள மாதிரி. அப்படியே எப்படி சொல்ல, வர்ணிக்கவா? சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் வைக்கிறேன். ஐயோ, என்ன இப்ப வைக்கிறேன்றா? என்ன அவ்வளவு சீக்கிரம் வைக்கிறேன்ற? தூக்கம் வந்துச்சா என்ன? பரவாயில்ல பேசு, எனக்கும் போர் அடிக்குதுல, கொஞ்ச நேரம் பேசு. இல்ல வேணாம், நீ அவங்களையே மனசுல நினைச்சிட்டு இருக்க. இப்ப போய் நான் பேசினா உனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல. இருக்கட்டும், பரவாயில்ல, நான் வைக்கிறேன். கரெக்டு தான், நீ சொல்றதும் சரிதான். சரி வச்சிரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொன்னல அம்மா அப்பா நாளைக்கு வராங்கன்னு. நாளைக்கு எங்க அம்மா அப்பா வராங்க. நீ வாங்க, எங்க அம்மா அப்பாவை மீட் பண்ணலாம். நானா? நான் எதுக்கு? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். சும்மா வாடி, வந்து எங்க அம்மா அப்பாவை மீட் பண்ணு. அவங்க கிட்டே சொல்லி வச்சிருக்கேன்ல உன்னை பத்தி. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ இப்படி இப்படி அப்படி அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கேன்டி. அதுக்காகவாது வாடி, உன்னை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ல. என் பொண்டாட்டி நீ தானு, உன்னை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேணும். என்னடி, வந்துடுறியா? இல்ல, நாளைக்கு எப்படி வரதுன்னு யோசிக்கிறேன். எதுக்கு யோசனை? நாளைக்கு காலேஜ் லீவ் தானே மேடம்க்கு. இங்க பாரு, ரெடியா இரு, நான் வந்து கூட்டிட்டு வரேன், சரியா? எங்க அம்மா அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. மேடம் கொஞ்சம் புடவை கட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, கட்டுறியாடி? புடவையா? ஐயோ, எதுக்கு புடவைலாம்? வேணாம் வேணாம், நான் சுடிதாரே போட்டுட்டு வரேனே. இல்ல, அவ புடவை கட்டிட்டு வருவா. எனக்கு புடவைன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால அவ புடவை கட்டுறேன்னு சொன்னாலா. சரி, என் ஃப்ரெண்டு தானே, உன்கிட்டயும் கேட்டு பார்க்கலாமே நினைச்சேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நீ புடவை கட்டலனாலும் பரவாயில்ல, எனக்கு யார் கட்டணும் அவங்க கட்டுறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அது போதும். நீ சுடிதார்லயே வா. இல்ல இல்ல, உனக்கு என்ன, புடவை தானே கட்டிட்டு வரணும். நான் கண்டிப்பா புடவை கட்டிட்டு வரேன், சரியா? உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டல, நான் கண்டிப்பா கட்டிட்டு வரேன். அம்மாவையும் அப்பாவையும் மீட் பண்ண போறேன். நல்ல பொண்ணா புடவையில வந்தா தானே அவங்களுக்கும் என்ன பிடிக்கும்ல, அதனால நான் புடவையில வரேன், சரியா? இல்ல இல்ல, நீ புடவையில வந்தாலும் சரி, சுடிதார்ல வந்தாலும் சரி, எங்க அம்மா அப்பாக்கு உன்னை பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. என்ன நீ என்ன எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ அவ தானே, நீ ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே. ஏன் ஃப்ரெண்டுனா பிடிக்க கூடாதா? இங்க பாரு, அவளை விட இல்ல இல்ல சாரி, அவங்கள விட என்னதான் அங்கிள் ஆண்டிக்கு ரொம்ப பிடிக்கும். நீ வேணா பாத்துக்க, முடிஞ்சா நோட் பண்ணி வச்சுக்க, பார்த்துக்கிட்டே இரு. இந்த யமுனாவை தான் பிடிக்குமே. அது சரிடி, அங்கிள் ஆண்டி கிட்ட வந்துட்டடி. சீக்கிரத்துல அத்த மாமான்னு கூப்பிட வச்சிட வேண்டிய இந்த ஷாம மனசுல வச்சுக்கிட்டு தவிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணேன்னு ஃப்ரெண்டா லவ்வான்னு ரொம்ப தவிக்கிறடி என் செல்லுக்குட்டி. சீக்கிரமே முடிவாயிடும், அது ஃப்ரெண்ட் இல்ல லவ் தான். என்ன சொன்னது கேட்டுதான்? நீ வேணா பார்த்துட்டே இரு, அங்கிள் ஆண்டிக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும்.
என்ன மட்டும்தான் பிடிக்கணும். கேட்டது கேட்டது. பார்க்கலாம் நாளைக்கு நீ வர்றத பொறுத்து. வா வா, எங்க அம்மா அப்பாவுக்கு உன்னை பிடிக்குதா இல்ல அவளை பிடிக்குதான்னு பாத்துருவோம். சரி, காலையில வந்துடுறியா? வந்து பிக்கப் பண்ணிக்கவா இல்ல மேடமே வந்துடுவீங்களா? ஏன் என்ன பிக்கப் பண்றதோட உனக்கு வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? வந்து கூட்டிட்டு போடா. என்னாலாம் தனியா வர முடியாது. நீதான் சொல்லியிருக்கல்ல என்னால எங்கேயும் தனியா போக கூடாதுன்னு. அதான் நான் தனியாலாம் போக மாட்டேன். நீ தான் வந்து என்னை கூட்டிட்டு போகணும். அங்கிள் ஆண்டியை பார்க்க நீ வந்து என்னை கூட்டிட்டு போ. சரியா? நான் மார்னிங் ரெடியா இருக்கேன். கண்டிப்பாடி, நான் வந்துடுறேன். சீக்கிரமா ரெடியாரு. அப்புறம் யமுனா, சொல்லு ஷாம். உனக்கு எதனா என்கிட்ட சொல்லணும்னு இருக்கா? எதனா சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லிடு. எதையும் மனசுல வச்சுக்காதடி. அது அது வந்து இங்க பாருடி, எதையும் மனசுல வச்சுக்கிட்டு இதுவா அதுவா இதுவா அதுவான்னு குழப்பத்தோட இருக்காது. சீக்கிரமா ஒரு நல்ல முடிவாயிடு. இதுவா அதுவான்னு எதுவா இருந்தாலும் இந்த ஷாம் ஏத்துப்பேன். சீக்கிரம் சொல்லிடு. அது வந்து ஷாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் போய் தூங்க போறேன். நீயும் போய் தூங்கு. நம்ம காலையில பார்க்கலாம். மனசுல ஆயிரம் குழப்பத்தோட இருக்கடி. தயவு செஞ்சு குழப்பத்துல இருந்து வெளியில வாடி. நீ எப்போ வந்தாலும் இந்த ஷாம் ஒன்று நினைச்சுப்பேன்டி. எப்போ வேணாலும் வாடி, வந்துடுடி ப்ளீஸ் டி. ஒரு கண்ணில் போதை கொண்டு நீயும் பார்க்கிறாய், மேல் உதட்டை கீழ் உதட்டை அசைக்கிறாய். உன் கண் கொண்டு என்னை கொய்யாதே, உன் தீபூச்சா என்னை கொல்லாதே. முத்தங்கள் போட்டு சஜம் சம் கணவனா நான் வருவேனா, நீ சொரப்பனா உன்னை நான் விடுவேனா.